கொஞ்சம் பச்சை மிளகா கொடுப்போம் சாப்பிடட்டும், பச்சை மிளகா. அப்போ அது ரோசம் பெருதாண்டு பார்ப்போம். இவர் கனடாவிலே வாழக்கூடியவர், கனடாவில் இருக்கிறார். அகதி தஞ்சம் கேட்டு கனடா மொன்றியலில் இருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காளி கோயிலுக்கு நக்க போவாராம். இவருடைய சைஸை பாருங்க, யானை குட்டி, பண்டி வாய். அவர் வெற்றில் படுத்து பெட்டெல்லாம் முறிஞ்சு போச்சான். கடைசியாக மனுஷி என்ன செய்தவரான்னு சொன்னால், எங்களோட டாக்டர் அர்ச்சனா டாக்டர்கிட்ட தொடர்பு கொண்டு வெற்றி வேண்டித்தான்னு சொல்லி கேட்டதாம். அது வேண்டாம் வெற்றி முடிஞ்சுதான். கடைசியாக பார்த்துட்டு மனுஷி சொன்னாலாம், டாக்டரே நீ வெற்றி வேண்டாத, நீயே படுத்துட்டு வெளியே அனுப்பி விட்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாலாம். இப்போ மொன்றியால் இருந்து கொண்டு எங்களுடைய அதாவது பெண்மணிகளை கழுத்திலே நகைகளையும் காப்புகளையும் போட்டு புரோக்கரங்களுக்கு தெரிய வேண்டிய நேரங்களில் அந்த பெண்மணிகள் கழுத்தில் நஞ்ச கட்டி களமாடிய வீராங்கனைகள், எங்களுடைய மாவீரர்கள், ஒட்டுமொத்த பேரையும் கேவலப்படுத்திய நாய் எங்களுடைய டாக்டர் இல்லை, அந்த டாக்டர் அர்ச்சுனா. அவருக்கு வால் பிடிக்கிறார்கள். வெறும் இப்போ மாவீரர்களை கேவலப்படுத்துகிற, போராடிய தலைவர்மார்களை கேவலப்படுத்துகிற, எங்களோட இனத்தை கேவலப்படுத்துகிறான் இந்த பண்டி வாயை. அந்த வாயை பேர எங்கே இருந்தாலும் அந்த வாயோடெல்லாம் கொண்டு வாரியிருந்தாங்க நாயே. இன்றைக்கு அர்ச்சுனா டாக்டர் அவன் எப்படி உழைச்சான், அவன்கிட்ட வரலாறு தெரியுமா உனக்கு? சனியனே, இன்றைக்கு எப்படி வாழ்கிறான் நீ நினைக்கிறியா? எங்களோட மக்கள், எங்களோட ஈழத்து மக்கள், வடக்கு கிழக்கு மக்கள் அவனுக்கு ஓட்டினி போட மாட்டேன். அங்கே ஒன்றும் நடக்காது 2026. அவ்வளவுதான், சங்கு தான். ஆனால் நீ கவனம் ஒன்றியால காளி கோயில், காளியம்மன்டா அவதாரம் தெரியுமா உனக்கு? வணங்குதா சனியனே? உனக்கடா என்ன தகுதி இருக்குது எங்கட மாவீர தெய்வங்களை குறை சொல்வதற்கு? அதுவும் பப்ளிக்காக வீடியோ விடுற சிங்களவனுக்கு நீ உம்பு. எங்கள் ஈழத்தமிழன் வடக்கு கிழக்கு தமிழன் ஒரு தரம் உம்ப மாட்டான், நல்லா உம்பு. சரியா? ஓகே, நீ கவனம். ஈழத்தமிழை நான் கொச்சப்படுத்துகிறேன், எங்கட மாவீரர்கள் கொச்சப்படுத்துறியே நாயே. நவம்பர் மாதம் மாவீரர் வாரத்திரண்டு சனியன் நாய் பரதேசி பண்ணாட. அங்கே ஒன்றும் நடக்காது. நீ தூக்கு கட்டில வேண்டு அவனை கொண்டு வேண்டி வேலை கொடு. ஓகேயா? காவனா சனியன் நாய் பரதேசி. நீ எல்லாம் ஈழத்தமிழனை பற்றி கதைக்கிற, எங்கிற மாவீரர்களை பற்றி மாவீர தெய்வங்களை பற்றி கதைக்கிற சனியன் நாய் பரதேசி பண்ணாட. ஓகே, நீயா ஒழுங்காக உழைச்சி வீட்டில் சாப்பிடப்ப, டாக்டர்கிட்ட காசில் வாழாத, அது பாவம். சரிதானே? உழைச்சி வாழ. ஓகே.